அதாவது 210 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறுன்னு எடப்பாடி சொல்றாரு. நல்ல நகைச்சுவை. ஏடிஎம்கே ஆட்சி அனுமதிப்பான். ஏடிஎம்கே இல்ல மோடிஎம்கேவாக இருக்கிறது. அதிமுக இல்ல அமித்ஷா திமுகவா இருக்கு. ஓ தீர்மானமே கோழைத்தனமா இருக்கு. இந்த ஸ்டாலின் ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியை நான் கொடுத்தேன்னு அவர் சொல்ல முடியுமா? எடப்பாடி சொல்ல முடியுமா? சொல்லிட்டு தானே இருக்காரு. அவர் சொல்லுவாருங்க, மக்கள் ஏற்கனவே மாப்பிள்ளை வருதாங்க சட்டை ஏன் சட்டங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஜோக் இருக்குல்ல, ஆமா, அந்த கதையா ஆட்சி அதிமுக ஆட்சி என்று வெளியில் சொல்லிக் கொண்டா அது பிஜேபியோட ரிமோட் கண்ட்ரோல். அது அதனால துரோகி பட்டியலையும் முதலிடத்துல எடப்பாடி தான் இருக்காரு. அதனால துரோகின்னு பேசுறதுக்கான யோக்கியதை கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறியான்னு கேட்டுவாங்க. அதிமுகவினுடைய ரிமோட் கண்ட்ரோல் முழுக்க சசிகலாவிடம் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அதிமுகவை தேவர் கட்சி என்று விமர்சித்த அம்பேத்கரியவாதிகள் உண்டு. ஏறத்தாழ 80 நோக்கிய வயசு அவர் முதியவர். அவர் ஹேர் டை அடிச்சிருக்கிறாரு, முதியவர். அவர் போய் களப்பணி செய்வாரா? ஏதாவது நியாயம் இருக்கா? நாஞ்சில் சம்பத்துக்கு 70 வயசு, மைக்க கொடுத்தா பேசுவார், அவ்வளவுதான். அவர் களப்பணி செய்வாரா? 4 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெல்லும், நாங்க தான் தலைமை, நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு யாரும் முதலமைச்சர் தீர்மானிப்போம்னு சொல்லும் போது இதை விட வெட்ககரமான துக்ககரமான ஒரு அரசியலை பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ராஜ கம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதுல முக்கியமான ஒரு தீர்மானம் என்பது தமிழ்நாட்டில் அமைய உள்ள என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் பொறுப்பை ஏற்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி என்றும், அந்த என்டிஏ கூட்டணியில் எந்த கட்சி இடம்பெற வேண்டும், எந்த கட்சி இடம்பெறக்கூடாது என்பதை நிர்ணயிக்கக்கூடிய முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்று அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் என்பது எந்த அணிக்கு சவால் விடும் தீர்மானமாக இருக்கின்றது? இது எந்த அணிக்கும் சவால் விடுகிற தீர்மானம் அல்ல. அதிமுகவிலே ஒன்றிணைய வேண்டும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்று கூட வேண்டும், தனித்தனி சக்திகளாக இருப்பதன் மூலமாக அதிமுகவை பின்னடைவுக்கு அவர்கள் தள்ளுகிறார்கள், பின்னடைவை நோக்கி தள்ளுகிறார்கள் என்கிற விமர்சனம் இருக்கிறது. உதாரணத்திற்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போய் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே போல பல பன்னீர்செல்வத்தை அந்த இடத்திலே அவர்கள் நியமித்தால் கூட, வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தால் கூட இரட்டையிலேயே அவர் பின்னுக்கு தள்ளிவிட்டார். 3.5 லட்சம் வாக்குகளை பெற்று 2வது இடத்திற்கு வந்துவிட்டார். வெற்றி வாய்ப்புக்கு மிக அருகிலே தான் தோற்றிருக்கிறார். அதிமுகவை டெபாசிட் இழக்க வைக்கிறார் என்கிற அளவுக்கு பின்னடைவை சந்திக்க வைக்கிறார். இது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவிலே அதிமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே, ஜெயலலிதாவினுடைய காலகட்டத்திலே, அதிமுகவினுடைய ரிமோட் கண்ட்ரோல் முழுக்க சசிகலாவிடம் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அதிமுகவை தேவர் கட்சி என்று விமர்சித்த அம்பேத்கரியவாதிகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு முக்குளத்தோர் சமூகம் முழுக்க தங்களுக்கு ஒரு பெரிய எதிரியாக அதிமுகவை பார்க்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். காவிரி டெல்டா பகுதியிலே டிடிவி தினகரனுடைய பாதிப்பு காரணமாக பல மாவட்டங்களிலே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது சரிந்து கொண்டே இருக்கிறது. 2வது இடத்திற்கு கூட அதிமுக வர முடியாமல் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்கிற நிலைமை வந்துவிட்டது. அந்த இடத்திற்கு பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது. திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை கருத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் அரசியல் செய்தார், ஜெயலலிதாவும் அரசியல் செய்தார். அந்த காலகட்டத்தை இன்றைக்கும் செயல்படுத்த முடியுமா என்று கேட்டால் தாவேகா என்கிற புதிதாக தோன்றி இருக்கக்கூடிய கட்சி கூட முழுக்க அதிமுகவினுடைய அதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கிறது. நாம் தமிழர் கட்சி முழுக்க திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறது. பாஜக முழுக்க திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறது. எல்லாருமே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கிற போது அந்த இடத்திலே இருந்த அதிமுக மெல்ல நகர்த்தப்படுகிறது, பின்னோக்கி நகர்த்தப்படுகிறது என்கிற நிலைமை வந்ததற்கு பின்னால் அதிமுக வெல்லக்கூடிய அணியாக மாறுமா? ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலுக்கும் அமித்ஷாவுக்கும் சம்பந்தமே இல்லை. தமிழ்நாடு அரசியல் ரீதியாக பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம். இங்கே திராவிட இயக்கம் பொதுக்கூட்டங்களின் வழியாக படிக்காதவர்களை கூட, பாமரர்களை கூட, பொதுக்கூட்டம் என்பது வெறுமனே கட்சி தலைவர்கள் பேசுகிற கூட்டம் அல்ல. அறிஞர் அண்ணா போன்றவர்கள், கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள், பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள்
பல அறிஞர்கள் பேசுகிற போதெல்லாம் மக்கள் எஜுகேட் ஆயிருக்கான், பொலிட்டிக்கல் எஜுகேட் ஆயிருக்கான். அரசியல் ரீதியாக மக்களை தயார்படுத்தக்கூடிய களமாக திராவிட இயக்க மேடைகளை நெடுங்காலம் பயன்படுத்தியதன் விளைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு எது மதவாத அரசியல், எது மக்களுக்கான அரசியல், எது பக்தி, எது சங்கீத்தனம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார். அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் போய் சர்வே கல்லில் தான் தீபம் ஏற்றணும் என்று ஒரு தீர்ப்பை தந்தால் கூட தீபத்தூணிலே தான் நாங்கள் ஏற்றுவோம், சர்வே கல்லில் ஏற்ற மாட்டோம்னு பக்தர்கள் மறுக்கிறார்கள். உள்ளூர்காரர்களை வாங்க கலவரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது வட மாநிலங்களைப் போல இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி விடலாம் என்று பாஜகவினுடைய கனவு அங்கே பலிக்கவில்லை. உள்ளூர்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் பாஜகவின் நிலைப்பாடு எதுவோ அதே தான் அதிமுகவின் நிலைப்பாடு என்று சொல்லுகிற போது, பொதுக்குழுவிலே கூட அவர்கள் அந்த நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது, சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கி மட்டுமல்ல, பக்தியை விரும்பக்கூடியவர்கள், தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள், சமய நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் யாருமே அதிமுகவை விரும்ப மாட்டார்கள். அதிமுக தனித்தன்மையை இழந்து வருகிறது, அது ஒரு மண் குதிரையாக மாற்றப்பட்டிருக்கிறது, இந்த தேர்தல் ஆற்றிலே அது கரைந்து விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. இப்போ இந்த நிலையில என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி தான் தலைவர். என்டிஏ கூட்டணியில் எந்த கட்சி இடம்பெற வேண்டும், எந்த கட்சி இடம்பெறக்கூடாது என்ற முடிவு எடுக்கும் அதிகாரம் எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தை என்டிஏ ஏற்றுக்கொள்ளுமா, தமிழ்நாட்டில் உள்ள பாஜக ஏற்றுக்கொள்ளுமா, இல்லை என்டிஏவில் இணையக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுகவினுடைய தலைமையை எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூட சொன்னார், பாஜக இல்லாத அதிமுகவிற்கு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வதிலேயோ அவர்களை நேசிப்பதிலேயோ எந்த தடையுமே இல்லை என்றுதான் சொன்னார். பூனையை கட்டிக்கிட்டு சகனம் பார்க்கறதுன்னு சொல்றது மாதிரி பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு மற்ற மாநில கட்சிகளை கூட்டணிக்கு வாங்க என்று கூப்பிடுகிற போதுதான் ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற சக்திகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு அது ஒரு தடையாக மாறி நிற்கிறது. இப்போ சில பேர் கேட்பாங்க, நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் அவங்க தனியாக நின்றாங்க, யார் போனான்னு கேட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜகவை விட்டு வெளியிலே வந்தால் கூட பாஜகவினுடைய கொள்கைகளை எதிர்த்தார்களா, கோட்பாடுகளை எதிர்த்தார்களா, சித்தாந்தத்தை எதிர்த்தார்களா, மோடி வேண்டாம் என்பதை வலிமையாக சொன்னார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ அவர்களுடைய நிலைப்பாடு என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அப்பொழுதே பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னார்கள், தேர்தலிலே பிரிந்து நிற்பது ஒரு வகையான நாடகம்தான், திரும்ப சேர்ந்து கொள்வார்கள் என்ற ஒரு விமர்சனம் கூட வந்தது. எனவே எடப்பாடி பழனிசாமி இன்னும் தன்னை ஒரு ஜெயலலிதாவை போலவோ தன்னை எம்ஜிஆரை போலவோ தனித்த வலிமை இருக்கக்கூடிய தலைவராக கருதி கொள்கிறாரா என்று தெரியவில்லை. என்டிஏ கூட்டணி என்பதே முதல்ல அது தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜகவால் அமைக்க மாநில கட்சி தலைமை வகிக்கிற கூட்டணியாகவே அது இல்லை. அமித்ஷா ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, வட இந்திய ஊடகங்களிலே பேசுகிற போது அமித்ஷா சொல்றாரு, தமிழ்நாட்டிலே பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறாரு. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லல, பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிறாரு. இப்படி ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிற போது ஒரு மாநில கட்சியை இவர்கள் தோல் மீது சவாரி செய்துதான் அவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் விசிகா. விசிகா சொல்லுமா, எங்கள் தலைமையிலே தான் கூட்டணி, விசிகாவின் தலைமையிலே தான் திமுக இருக்கிறது, விசிகாவினுடைய தலைமையிலே தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, விசிகாவின் தலைமையிலே தான் இந்தியா கூட்டணி இருக்கிறது, விசிகாவினுடைய தலைமையிலே தான் காங்கிரஸ் கூட்டணி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் பாஜக காரன் சொல்றானே, 4 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெல்லும், நாங்க தான் தலைமை, நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு யாரும் முதலமைச்சர்னு தீர்மானிப்போம்னு சொல்லும் போது இதை விட வெட்ககரமான துக்ககரமான ஒரு அரசியலை எடப்பாடி சந்திக்க முடியுமா என்று தெரியவில்லை. இப்போ என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ்ஐ சேர்க்க வேண்டும், பிறகு டிடிவியை சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் கூட ஓபிஎஸ் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஓபிஎஸ் மீண்டும் அந்த என்டிஏ கூட்டணி கொண்டு வருவதற்கான முயற்சி. ஆனால் இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியில் யாரை சேர்க்க வேண்டும் சேர்க்கக்கூடாது என்ற அதிகாரம் எடப்பாடிக்கு சென்றால் ஓபிஎஸ் டிடி தினகரன் அந்த எண்ணிக்கைக்குள் சேர்த்துக்கொள்ள முடியுமா? இல்லை, உங்களுடைய கேள்வியிலேயே ஒரு நுட்பம் இருக்கிறது. அமித்ஷா தலைமையேற்றால் தானே ஓபிஎஸ் சேப்ப. அமித்ஷா தலைமையில் என்டிஏ கூட்டணி இருந்தால் தானே நீ டிடிவி தினகரனை குறித்து பரிசீலனை செய்ய முடியும், சசிகலா குறித்து ஒப்பீனியன் சொல்ல முடியும். எடப்பாடி தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை என்று சட்டப்பேரவையினுடைய தேர்தலுக்கு அவர்தான் முடிவு செய்வார் என்று சொல்லிவிட்டால்
அவர் ஒரு நாளும் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டார், ஒரு நாளும் டிடிவி தினகரனை சேர்க்க மாட்டார், ஒரு நாளும் சசிகலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதற்காகத்தான் இந்த பொதுக்குழு என்கிற நாடகத்திலே இப்படிப்பட்ட வசனங்கள் பேசப்படுகிறது. அப்ப வந்து ஓபிஎஸ்க்கும் டிடி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் சவால் விடும் தீர்மானமாக எடுத்துக்கலாமா? இது சவால் விடும்லாம் கிடையாதுங்க, தோற்று போகிற முடிவை எடுக்கிறார்கள். யார்? அதிமுக வலிமை பெறாமல் போவது என்பது திமுகவுக்கு அரசியலினுடைய பாதையை திறந்து வைக்கிறது. மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் பாதை போட்டு தருகிறீர்கள் என்பதுதான் அசலான உண்மை. 41.33% வாக்குகள் வந்து அதிமுகவும் பாஜகவும் இருக்கின்றது எடப்பாடி ஒரு கருத்து தெரிவித்துள்ளார். அப்போ வந்து திமுக என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு 45% வாக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழ் கட்சிக்கு 8% மேல வாக்கு இருக்கு. இப்போ 2026 புதுசா தாவேகா வருகிறது. இந்த தாவேகாவல் வந்து எடப்பாடி கே பழனிசாமியிலான கூட்டணி வாக்கு பிரியும் இல்லையா, திமுக வாக்கு பிரியும் இல்லையா, அப்போ யாருக்கு வெற்றி தோல்வி அமையும்? அப்படிலாம் பிரியாது. முதல் தலைமுறை வாக்காளர்களில் இளைஞர் கூட்டமாக இருக்கிறவர்கள், 2K கிட்ஸ், ஜென்சி தலைமுறை என்று சொல்லக்கூடியவர்களில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் எல்லா இளைஞர்களும் நான் சொல்ல மாட்டேன், அவரை ரசிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவருக்கு வாக்கு செலுத்துவார்கள். தமிழ்நாட்டிலே 7.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 7.5 கோடி இல்ல, 6,12,950 வாக்குகள் கடந்த முறை. இப்பொழுது புதிய SIRல 1 கோடி வாக்காளர்கள் சேர்ப்பதற்கான பணி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை சேர்த்தால் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய 6.5 கோடியில் இருந்து 1 கோடி வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் வந்து இப்பொழுது சேர்க்கப்படுகிறார் கூடுதலாக. ஆமா, 7.5 கோடி வாக்காளர்கள்ல ஒரு 50 லட்சம் வாக்காளர்களை வந்து ஒருவேளை விஜய் இருக்கிறார் என்று சொன்னால் கூட 7 கோடி வாக்காளர்கள் அவருக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு நாளும் செல்ல முடியாது என்பதற்கான ஆதாரமாக நான் இதை சொல்றேன். எப்பொழுதுமே தமிழ்நாட்டிலே திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் என்று சொல்லக்கூடிய வாக்கு வங்கி 10% நிரந்தரமாக இருக்கிறது. அந்த 10%க்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் விளையாட்டை தான் ராமதாஸ் நிகழ்த்தி கொண்டே இருப்பார். அங்கு வந்து சேர்ந்த கட்சி தான் மதிமுக. அந்த 10% பங்கீட்டுக்கு வந்த கட்சி தான் தேமுதிக. அந்த இடத்திற்கு சமீபத்திலே வந்து சேர்ந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி 8.22%. அந்த விளையாட்டுக்குள்ளே தான் விஜய் வருவார். விஜய் வந்து அதிகார மையமாக மாறிவிடுவாரா பல பேர் கேட்குறாங்க. அவருக்கு முதல்ல கட்டமைப்பே கிடையாது, ஒரு அரசியல் கட்சிக்கான கட்டமைப்பு. இப்போ கேட்டால் நாங்கள் ஆன்லைனில் 1 கோடி பேரை சேர்த்துட்டோம், 2 கோடி பேரை சேர்த்துட்டோங்கிறாங்க. கரூர் மருத்துவமனையில் ஒரு 4 பேர் கூட களப்பணியாளர்கள் கிடையாது கட்சிக்கு. நீங்கள் பிரபலமானவர் இவருக்கு கூட்டம் வருதுன்னு நீங்கள் விஜய் அனுப்பிவிட்டியே பரவாயில்ல, புஷி ஆனந்த் வந்து பிரபலமானவர்னு அனுப்பிட்டியே, ஆதவர்ஜனா பிரபலம், அந்த 3 பேரை கழிச்சிட்டு பிரபலமானவர் யார் இருக்காங்க? நிர்மல் குமாரையும் விட்டுருங்க, மிச்சவனுக்கெல்லாம் முகமே கிடையாதுல்ல. செங்கோட்டையன் உள்ள போய் செங்கோட்டையன் இப்பங்க நான் சொல்றது கரூர் சம்பவம், துயர சம்பவத்துல களப்பணி செய்வதற்கு தொண்டர்களே கிடையாதுல்ல. இப்போ சென்னைக்குள்ள வெள்ளம் வந்தபோது, கொரோனா பேரிடர் வந்தபோது சிறிய அமைப்புகள் தானே, இஸ்லாமிய அமைப்புகள், சிறுபான்மை அமைப்புகள்ல பல பேர் களப்பணி செஞ்சான்ல, அதெல்லாம் பெயர் தெரியாதுல்ல யாருக்குமே. கண்டிப்பா அவர் பெயர் தெரியுமா? யார் வந்து வெள்ளத்துல நம்மளை மீட்டு போனாரு, யார் பிரெட்டு கொடுத்துட்டு போனாரு, யார் ரொட்டி கொடுத்துட்டு போனாரு, யார் படகுல கூட்டிட்டு போனாரு, கொரோனாவுக்கு வந்து யார் ஆக்சிஜனுக்கு வந்து பெட்டு போட்டு கொடுத்தாருங்கிறது பேர் தெரியுமா? இருக்காது. களப்பணி செய்வதற்கு ஆள் வேணும்லங்க. இப்போ நீங்கள் மெட்ரோ ரயில் வருகிறது சென்னைக்கு இல்லை, அதற்கான முன்னேற்பாட்டாக என்ன செய்கிறாங்க? கோடம்பாக்கம் பகுதிகளில் பல இடங்களில் சுரங்கப்பாதை தொட்டிருக்காங்க, சில இடங்களில் பில்லர் பெரிய பெரிய தூண்களை நிறுவியிருக்காங்க, மேம்பாலம் கட்டப்படுகிறது, தண்டவாளம் போடப்படுகிறது. ஒரு ரயில் வருவதற்கு முன்பு இவ்வளவு கட்டமைப்பு செய்தால் தான் ரயில் வரும். ஒரு அரசியல் கட்சிக்கும் கட்டமைப்பு வேணும்ல, கிளைக்கழகங்கள் வேணும்ல, நகர்கழகங்கள் வேணும்ல, பேரூராட்சி கழகங்கள் வேணும்ல, நிர்வாகம் வேணும்ல, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் வேணும்ல. அதற்கு தான் வந்து இருங்க, பனையூர் பங்களால 19 பேர் லேப்டாப்பை வச்சு தட்டிக்கிட்டு இந்த கட்சியில் இவர் சேர்ந்தாரு, மானாமரில் இவர் சேர்ந்தாரு, மதுரையில் இவர் சேர்ந்தாருன்னு இவனா சொல்லிட்டு இருக்கேன். அதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பெல்லாம் மேற்கொள்ள தான் செங்கோட்டையன் உள்ள போயிருக்க. செங்கோட்டையன் மூலமாக அந்த கட்சி வருங்காலத்தில் வந்து பலப்படத்தலாம், கட்டமைப்பு மேற்கொள்ளலாம், வாய்ப்பு இருக்குல்ல. எங்க செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு 78 வயசு ஆளு, 77 வயசு, 77 வயசு, ஏறத்தாழ 80 நோக்கிய வயசு. அவர் முதியவர், அவர் ஹேர் டை அடிச்சிருக்கிறாரு, இது அவர் முதியவர். அவர் போய் களப்பணி செய்வாரா? ஏதாவது நியாயம் இருக்கா? நாஞ்சில் சம்பத்துக்கு 70 வயசு, மைக்கை கொடுத்தா பேசுவார், அவ்வளோதான். அவர் களப்பணி செய்வாரா? இல்லை சார், அவர்லாம் உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணி சொன்னாலே செய்ய போகிறாங்க களப்பணியாளர்கள். நாஞ்சில் சம்பத்து டைலாக் பேசுவார், மைக்க மாட்டேன்னா வானலாவை புகழ்வார். விஜய் மாதிரி உலகத்தில் வந்து இனி ஒரு வெற்றி வீரன் வந்து உலகத்தில் ஒரு புரட்சியாளன் வந்து சேர மாட்டேன்னு டைலாக் பேசுவார். அவர் களப்பணியாளரா?
இல்ல ஒரு அரசியல் பேச்சாளர் என்பது அவர் மேடை பேச்சாளருங்க, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி. சரி, மேடை பேச்சாளர். ஆனா செங்கோட்டையன் வந்து களப்பணியாளர், சிறந்த அரசியல்வாதி, அதுல மாற்று கருத்து இல்ல. சோ இந்த நிலையில வந்து இப்போ அதாவது 210 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறுன்னு எடப்பாடி சொல்றாரு. நல்ல நகைச்சுவை. 200 இடங்கள்ல வெற்றி பெறுன்னு திமுக சொல்லுது. இந்த 2 பேரும் யார் தான் இந்த இலக்கை எட்டுவாங்க? இலக்கை எட்டுவதற்கான கட்டமைப்பு திமுகவிடம் இருக்கிறது, அதிமுகவிடம் இருக்கிறது. அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து அனைத்து தலைவர்களும் கைகோர்த்து கொண்டு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம்னு மக்கள்கிட்ட போனாங்கன்னா கணிசமான வாக்கு வங்கி வரும். ஓபிஎஸ் வந்து வேற கட்சிக்காரருங்க, அவர் ஏடிஎம்கே கிடையாதுங்க. டிடிவி தினகரன் வந்து ஏடிஎம்கே கிடையாதுங்க, அவர் வேற கட்சிக்காரங்க என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னா, அதை சொல்லிட்டாரு. சொன்னா துரோகின்னு சொன்னா அவர் தான் பெரிய துரோகின்னு சசிகலா சொல்றாங்க. நான் நம்பி விட்டுட்டு போனேன் சிறைக்கு, என்னை ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது நான் தான் கூவாத்தூர்ல குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தேன், ஏலத்தில் தேர்ந்தெடுத்தேன் அவரை முதலமைச்சராக, மக்களாக தேர்ந்தெடுத்தேன் அவரை, நான் தானே தேர்ந்தெடுத்தேன். எனக்கே நன்றி கெட்டவனாக இருக்கிறவன், எனக்கே துரோகம் செய்யக்கூடிய, உலகத்தில் துரோகத்தை பற்றி பேசுறதுக்கான யோக்கியதை தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகி போட்ட சாட்டுறாங்க. மற்ற கட்சியிலாம் யார் அதிகமாக தியாகம் செஞ்சதுன்னு போட்டி நடக்கும். ஏடிஎம்கேல மட்டும்தான் யார் அதிகமாக துரோகம் செஞ்சதுன்னு போட்டி நடக்குது. அந்த துரோகம் செஞ்ச பட்டியலில் எல்லாருக்குமே முதல் பரிசு விட்டாங்க. அனைவருமே துரோகி தான். இந்த லட்சணத்தில் மக்களை போய் நீங்கள் சந்திச்சீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி நம்புவான்? திமுகவினுடைய ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நீங்க இருந்தா உங்க யோக்கியதை என்னன்னு மக்கள் கேட்பான்ல. அதனால பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கிறாங்கல்ல. நீங்க கிழிஞ்ச வாழையை வச்சுக்கிட்டு, வாழை இலையை வச்சுக்கிட்டு நீங்க சோறு போடுனா, நீங்க பழைய கஞ்சி ஊத்துனா எங்கே ஊத்துவான்? பிச்சை போடுறவன். பாத்திரம் அறிஞ்சன்னு பிச்சை போடுவேன். உங்களுக்கு அந்த தகுதி வேணும்ல. மக்களிடத்திலே வாக்கு கேட்கிற போது இந்த ஸ்டாலின் ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியை வந்து நான் கொடுத்தேன்னு அவர் சொல்ல முடியுமா? எடப்பாடி சொல்ல முடியுமா? சொல்லிட்டு தானே இருக்காரு. அவர் சொல்லுவாருங்க, மக்கள் ஏற்கனவே. நான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட டிவியில் பார்த்தேன், அது சீரியல், அது வெப் சீரிஸ். அது அப்படி சொல்லலாமா ஒரு முதலமைச்சர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரியாம துப்பாக்கி சூடு நடக்கல, நீ ஊரை ஏமாத்துறதுக்கு இன்னோசென்ட்டா வந்து ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவி மாதிரி வேடம் போடுற. நீங்க வந்து டிஎன்பிசியில் வந்து வெளி மாநிலத்தவர் பங்கேற்கலாம், இங்கே வந்து எக்ஸாம் எழுதலாம்னு சட்ட திருத்தம் பண்ணீங்க அதிமுக ஆட்சியில். அதிமுக ஆட்சி என்பது அதிமுக ஆட்சியே கிடையாது. மாப்பிள்ளை பேர் தாங்க சட்டம். ஏன் சட்டங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஜோக் இருக்குல்ல, ஆமா, ரஜினிகாந்த் படத்துல, அந்த கதையா ஆட்சி அதிமுக ஆட்சி என்று வெளியில் சொல்லிக் கொண்டா அது பிஜேபியோட ரிமோட் கண்ட்ரோல். அது பாஜக தான் இயக்கியது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் பாஜக ஆட்சி ஆள்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். ஏடிஎம்கே அனுமதிப்பான் மக்களே, ஏடிஎம்கே ஆட்சி அனுமதிப்பான். ஏடிஎம்கே இல்ல மோடிஎம்கேவாக இருக்கிறது. அதிமுக இல்ல அமித்ஷா திமுகவா இருக்கு. ஓ தீர்மானமே கோழைத்தனமா இருக்கு. அவர்களை எதிர்த்து நான் என்ன சொல்றேன், மெட்ரோவிற்கு பணம் தர வேண்டும். யார் தரணும்? மத்திய அரசாங்கம் தானே தரணும். மத்திய அரசாங்கம் கண்டிச்சு தீர்மானம் போடு. திருப்பரங்குன்றத்திலே வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய சனாதன சக்தியில கண்டிக்கிறேன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் பாஜகவுக்கு பயந்து கொண்டு கமலாலயத்திற்கும் எம்ஜிஆர் மாளிகைக்குமான வித்தியாசம் இல்லாத ஒரு பொதுக்குழுவை நடத்தி இருக்கிறார்கள். இப்போ எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு வந்து எதிரியாக திமுக இருந்தது, இப்ப எடப்பாடிக்கு எதிரியாக திமுகவும் இருக்கின்றது. துரோகிகளாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இருக்காங்க. இதை தாண்டி சிறந்த துரோகிக்கான ஒரு தேர்வு வச்சா முதல் இடத்துல எடப்பாடி தான் இருக்காரு. சசிகலாவுக்கு அவர் செய்த துரோக வரலாறு இருக்குல்ல, அதை விட பெரிய துரோகத்தை ஓபிஎஸ் செய்யல, அதை விட பெரிய துரோகத்தை டிடிவி செய்யல. அதனால துரோகி பட்டியலையும் முதலிடத்துல எடப்பாடி தான் இருக்காரு. அதனால துரோகின்னு பேசுறதுக்கான யோக்கியதை கண்ணாடி முன்னாடி நின்று நீ பேசுறியான்னு கேட்டுவாங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து எடப்பாடி துரோகி வீழ்த்த போகிறார்களா, இல்ல சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ் வீழ்த்த போகிறார்களா? எல்லாருமே வீழ்ந்து விடுவார்கள். யாருமே திமுகவை வெல்ல முடியாது. திமுக ஒன்றுபட்ட அதிமுக மட்டும்தான் திமுகவை வெல்ல முடியும். 2 பட்டு 3ஆக 4ஆக சிதறி கிடக்கிற சிதறு தேங்காயாக இருக்கிற அதிமுகனால திமுகவை இப்போ மட்டும் இல்லை எப்பவும் வெல்ல முடியாது. இந்த தேர்தலோடு அதிமுக காலாவதி ஆகக்கூடிய அபாயம் இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.